அந்த இப்போ சுற்றி நம்ம தமிழில் பார்க்குறோன்னா அந்த காலத்தில் அவங்க செஞ்ச போராட்டம் அந்த இது தான் இருந்துச்சு. தமிழ் மட்டும் தமிழ் மக்கள் மட்டும் போராடல, சுற்றி இருக்கிற ஆந்திரா, தெலுங்கு, கன்னடா எல்லாமே போராடிங்க. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு ஸ்டோரி இருக்குது, கடைசியில் அந்த 5 நிமிஷம் சொல்லுவாங்க, ட்ரூ ஸ்டோரின்னு வந்துருக்கு. அது மறக்காமல் பார்த்துருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. தமிழராக வருங்க ஒருத்தவங்க படம் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இதில் வந்து எந்த ஒரு அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் அதில் எதுவுமே கிடையாது. இது வந்து தமிழாக இருக்க எல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். நான் வந்து திராவிட கட்சி அந்த கட்சி எதுவுமே கிடையாது, எல்லாமே தமிழாக பார்க்கணும். சூப்பர் படம், எல்லாமே கண்டிப்பாக பார்க்கணும், அவசியம் பார்க்கணும். உண்மையாகவே தமிழுக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க நம்மளுக்கு தெரியுது. இன்னமும் நம்ம சைடுமே அது ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆச்சான்னு தெரியல. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறையா பேர் கண்டிப்பாக அது தெரியும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இன்றைக்கி தேதிக்கு இது ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா இதெல்லாம் முன்னாடி நடந்திருக்கு, இன்றைக்கி இது யாருக்குமே தெரியாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான படம். இது மொழி வெறியை தாண்டி மொழி தெரிஞ்சு நம்ம மொழி என்ன, நம்ம அடையாளம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வசனமும் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழுக்கான படம் மட்டும் இல்லை, அவங்கவுங்க மொழிக்கான படமும் தான். அது திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இது எதுவும் எப்பயுமே ஒரு மொழிக்கு எதிரானது இல்லை, நம்ம மொழியை பாதுகாத்துக்கிறதுக்கான விஷயம் தான். எல்லாத்துக்குமே போய் சேர்ந்துருக்கு. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நுணுக்கமாக எடுத்திருக்காங்க. இது உண்மையுமே நடந்த விஷயம், எதுவுமே கற்பனை கிடையாது. அதுவும் இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படம் வழியாக கடத்தியிருக்காங்க. எல்லாமே தயவு செஞ்சு குடும்பத்தோட போய் பாருங்கள், எல்லாத்துக்கான அடையாளமும் இந்த படம் இருக்கும். ரொம்ப அந்த சினிமாட்டோகிராஃபியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோரோட ஆக்டிங்குமே ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா எந்த கதையும் கேட்காதீங்க. படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக தேட்டரில் வந்து ஒன் டைமாவது பாருங்கள். ஃபேமிலியோட வாங்க, கிட்ஸோட வாங்க. எல்லாருமே அந்த 1965 என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. இந்த காலத்து குழந்தைங்க நம்ம தமிழை எப்படி வந்து வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த காலத்து கிட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் லேக் எதுவுமே இல்லாமல் ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி படமாக இருந்துச்சு. தமிழ் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு தமிழ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆல் த லாங்குவேஜ், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு யூனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எடுத்துருக்கிற படம். சூப்பர், எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கணும், ஒர்த்தான படம். நம்மளோட மொழிக்காக, இந்தி திணிப்புக்காக எப்படி நம்ம மக்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, ஒரு மொழி வந்து எப்படி ஒருத்தவங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றுது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஒரு படம். நம்ம ஒரு பேங்க்குக்கு போனால் ஒரு ஹிந்தி லாங்குவேஜ்னால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு சாமானிய மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத 2 செகண்டில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படத்தில் ஒவ்வொருத்தவங்க உயிர் நீத்தவங்களுக்காகவும் ஃப்ரேம் பை செதுக்கியிருக்காங்க. சுதா கொங்கரா அவங்க வந்து ஆந்திராவாக இருந்தாலுமே தமிழ் மக்களுக்கு என்னென்ன சொல்ல முடியும், ஒரு தமிழ்நாட்டுக்காரவங்க செய்யாத அவங்க செஞ்சுருக்காங்க. எஸ்கேவோட ஆக்டிங் மூலியமாக எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. கட்டாயம் ஒரு தமிழனும் வந்து பார்க்கக்கூடிய படம். இது வந்து பராசக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புறநானூறுங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டைட்டிலை வச்சு மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்க்க முடியுமோ எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க. ஒவ்வொரு தமிழும் நீங்கள் கட்டாயமாக வந்து பார்க்கணும். இந்த படத்தை பார்த்து நம்ம மொழி தியாகிகள் அனைவருக்கும் வந்து ஒரு சிறப்பு சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரேம் பை சேர்க்குறாங்க. இன்ட்ரோல் பிளாக்ல செதற விட்டாச்சு. கிளைமேக்ஸில் ஏன் படம் முடிஞ்சிச்சு, இன்னும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தை தூண்டியிருக்காங்க. ஜி பிரகாஷோட மியூசிக் சூப்பராக இருக்குது. சுதாகர் டைரக்ஷன், எஸ்கேவோட ஆக்டிங் எல்லாம் அருமையாக இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.